அந்த நெய்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புல கம்மியாகிறது தான் சொல்லுவோம். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் ஒரு மருந்தே கொடுப்போம். அதாவது வந்து சிப்பி நெய்ன்றது ஒன்று கொடுப்போம். சிப்பி நெய் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஆயிஸ்டர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த முத்து சிப்பி இருக்குது இல்லைங்களா, அது ஆற்று சிப்பி அப்படின்றது இருக்கும். அந்த ஆயிஸ்டரில் என்னடா ஸ்பெஷல் இது அப்படின்றது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் காம்பவுண்டை கேட்டிங்கனாவே உங்களுக்கு அது வந்து நல்ல எவ்வளோ ரிச் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றது தெரியும். அந்த சிப்பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்தது ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் D3 இருக்குது, ப்ளஸ் வந்து B12 வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் செலினியம் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய வந்து நியூட்ரிஷன் வந்து ரிச் ஃபுட்டு ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்க இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்கிறது வந்து தடுக்குது. அதாவது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரிச்சான ஃபுட்டாக இருக்குது சரிங்களா. பத்தாத்துக்கு வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே இந்த நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க டிஸ்கை ரீஹைட்ரேட் பண்ணுது. அந்த சத்தை மறுபடியும் வந்து அந்த நீர் சத்தை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் சேர்க்குது.